நல்ல நட்பு கூடா நட்பு பற்றி எல்லாரும் சொல்கிறத கேட்டிருப்போம். இப்போ இருக்கிற காலத்தில் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதா? அப்படி தெரிஞ்சாலும் அவங்களோட பழகிறனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம வாழ்க்கை எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா நீங்கள்? இதோ இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே. இந்த வரிகளுக்கு இணங்க விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் இந்த இருவருடைய ஒரு சிறு கதையை நம்ம கேட்க போகிறோம். கவனிங்க. விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த யாகத்தோட முடிவில் பார்த்தோன்னா இருக்கிறத எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் கொடுத்துடணும்னு. அதைப்படியே அந்த யாகத்தை நடத்துகிறாரு, தானம் கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டர் தானும் தானம் பெறணும்னு சொல்லி அங்கே வர்றாரு. அவர் வரதை தெரிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் அவ்வளோ சந்தோஷத்தில் வசிஷ்டருக்கு தானம் கொடுக்குறாரு. தானம் வாங்கின வசிஷ்டரும் அமைதியாக திரும்பிடுறாரு. கொஞ்ச நாட்கள் ஆகின விஸ்வாமித்திரர் செஞ்சதை போலவே தானும் ஒரு யாகம் செய்யணும்னு வசிஷ்டர் நினைக்கிறாரு. நினச்ச உடனே அந்த யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாரு. யாகத்தோட முடிவில் எல்லாருக்கும் எல்லாவற்றையுமே தானமாக கொடுத்துடணும்னு யாகத்தை செய்ய ஆரம்பித்து தானம் கொடுக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே விஸ்வாமித்திரர் அங்கே வர்றாரு. வந்து தானம் பெறுவதற்காக வர்றாரு. அவர் வர்றதுக்குள்ளே பார்த்தோன்னா வசிஷ்டர் இருக்கிற எல்லாத்தையுமே தானமாக கொடுத்துட்றாரு. அதை தெரிஞ்ச உடனே விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமாக கோபம் வருது. நான் தானம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னை நீ வெறுங்கையோடு திரும்ப அனுப்ப போறியா அப்படின்னு கேட்டு ரொம்ப கோபப்படுறாரு. அதுக்கு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்கிட்ட, கோபம் வேணாம், என் கையில் இப்போ பொருள் இல்லை, இருக்கிற எல்லாத்தையுமே தானமாக கொடுத்துட்டேன். ஆனால் என் கையில் நல்லவங்களோட சேர்ந்துருக்கக்கூடிய சத் சங்க சகவாச பலன் அப்படின்னா ஒரு நாளிகை 24 நிமிஷங்கள் அதற்கான பலன் என்கிட்ட இருக்குது. இதில் ஒரு 1/4 பங்கை உங்களுக்கு தானமாக தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வாமித்திரரும் அந்த பலன் என்னன்னே தெரியாமல் அதை வாங்கிக்கிறாரு. அதை வாங்கின உடனே அவருடைய ஆசிரமத்துக்கு திரும்ப வர்றாரு. திரும்பி வந்தோடனே பார்த்தோன்னா ஆசிரமத்தோட வாசலில் 2 பேர் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த 2 பேரும் யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க விஸ்வாமித்திரர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, பகவான் ஸ்ரீராமராக அவதாரம் செய்ய போகிறாரு. அப்போது சீதாதேவிக்கும் ஸ்ரீராமருக்கும் திருமணம் நடக்கும். அதை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பகவான் உங்ககிட்ட அறிவித்து விட்டு வர சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஸ்வாமித்திரர் சத் சங்க சகவாச பலன், அந்த பலனை என்னன்னே புரிஞ்சுக்கிறாரு. அதாவது நல்லவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறதும் அவங்க சொல்ல கேட்குறதும் நல்லது தான் அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. அதனால் அன்பானவங்களே, நல்லதையே பேசுங்க, நல்லவங்களோடையே பழகுங்க. அது என்றைக்குமே நமக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும்.